Assalamu friends, welcome back to Simply South Samayal. இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlog பார்க்க போறோம். சோ வீடியோவை எண்ட் வரைக்கும் மிஸ் பண்ணாம பாருங்க. வீக்கெண்ட்ல லஞ்ச் சாப்பிட்றதுக்காக துபாயில் கராமான்ற இடத்துல அரேபியன் மஜ்லிஸ் அப்படிலாம் சாப்பிட போயிருந்தோம். இந்த ரெஸ்டாரண்ட் வந்து என்னுடைய ஃப்ரெண்ட் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க கூட தான் நான் வந்து சாப்பிட போயிருந்தேன். இந்த ரெஸ்டாரண்ட் வந்து கேரளாவில் நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ துபாயிலையும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு நம்ம போன உடனே வந்து நமக்கு கிளியர் சூப் கொடுக்குறாங்க. கிட்ஸுக்கு வந்து வெல்கம் ட்ரிங்காக வந்து வாட்டர்மெலன் ஜூஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ நாங்கள் அங்கே வந்து இந்த மாதிரி அரேபியன் பிளேட்டர் தான் வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஃபுல்லாக வந்து கெபாப்ஸும் கிரில் சிக்கன்ஸும் இருந்தது. ஸோ அந்த சிக்கன்ஸ்லேயுமே டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருந்தது. பெரி பெரி சிக்கன் இருந்தது, ஹனி சில்லி சிக்கன் இருந்தது, ஆப்கானி சிக்கன் இருந்தது, மட்டன் பீஃப் எல்லாமே கிரில் பண்ணி வச்சுருந்தாங்க. ஷீக் கபாப்ஸ் இருந்தது, இன்னும் தந்தூரி சிக்கன்ஸும் இருந்தது. இது கூட நமக்கு ரைஸ் நான் கொடுக்குறாங்க. இந்த ரைஸுமே டேஸ்ட் வந்து சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. மட்டன் வந்து ரொம்பவே வந்து சாஃப்டாக ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. நார்மலாக நான் மட்டன் வந்து ஷாப்ஸில் சாப்பிட மாட்டேன், பட் இங்கே ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ரைஸ், இந்த சிக்கன், இந்த மட்டன் எல்லாமே வந்து ஃபியூஷன் மாதிரி இருந்தது. பீஃபுமே வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். நான் பீஃப் இது வரைக்கும் சாப்பிட்டதில்லை, ஃபஸ்ட் டைம் சாப்பிட்டேன். அந்த ஸ்மெல் எதுவுமே இல்லாமல் சிக்கன் மாதிரியே இருந்தது. இது கூட நமக்கு வந்து குனஃபா கொடுக்குறாங்க. இது உள்ளார ஸ்டஃப் பண்ணியிருக்கிற அந்த சீஸுமே வந்து வெனிலா ஃப்ளேவரோட ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. சுலைமானியோட நாங்கள் லஞ்சை முடித்தோம். நீங்கள் கராமாவில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெஸ்டாரண்ட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ லஞ்சு முடித்த உடனே ஃப்ளோட்டிங் ஹோட்டல்னு ஒன்று இருக்குது, ரொம்ப நாளாகவே வந்து துபாயில் இருக்குது. ஸோ அங்கே வந்து நாங்கள் வந்து போயிருந்தோம். ஸோ அதை தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள். ஒரு ரிச்சான ஒரு ராயலான ஷிப் எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த ஷிப்பு பேர் வந்து குயின் எலிசபெத் 2 QE2 அப்படின்னு ஷார்ட்டாக சொல்கிறாங்க. பிரிட்டிஷ் பேசஞ்சர் ஷிப்பாக இருந்தது. இப்போ வந்து ஃப்ளோட்டிங் ஹோட்டலாக வந்து துபாயில் இருக்குது. இந்த ஷிப்போடைய ஓனராக வந்து முன்னாடி குயின் எலிசபெத் 2 பிரிட்டிஷோட குயின் வந்து இருந்தாங்க. இப்போ வந்து துபாய் கவர்மெண்ட் வந்து ரன் பண்ணிகிட்ருக்காங்க ஃப்ளோட்டிங் ஹோட்டலாக. ரொம்பவே வந்து எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது எங்களுக்கு. ஏன்னா நம்ம வந்து ஷிப் எல்லாமே வந்து மூவியில் தான் பார்த்துருப்போம், இல்லை தூரத்துலேருந்து பார்த்துருப்போம். ஸோ ஷிப்புக்குள்ளேயே போக போகிறோம் அப்படின்றப்போ ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்தது. ஸோ நம்ம என்ட்ரு ஆன உடனே வந்து ஒரு லாபி மாதிரி இருக்குது. ஸோ அங்கே வந்து மியூசியம் மாதிரி இந்த ஷிப்பு பற்றி, ஷிப்போட டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் இருந்தது. எப்படியெல்லாம் ஷிப் ஆப்ரேட் பண்ணுறாங்க, அதில் இருந்த சின்ன சின்ன விஷயங்களுமே வந்து அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப வந்து கிட்ஸுக்கு வந்து ரொம்ப ஒரு இன்ஃபர்மேட்டிவான ஒரு இடம்னு சொல்லலாம். கிட்ஸுக்கு மட்டும் இல்லை, இப்போ நமக்கே வந்து இந்த மாதிரி ஷிப்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். ஸோ அது வந்து ரொம்ப புதுசாக இருந்தது எங்களுக்கு. வேறு வேறு ஷிப்போட மாடல்ஸுமே வந்து இங்கே வந்து டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. இந்த ஷிப்பு வந்து பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது. அதனுடைய என்ட்ரன்ஸு எல்லாமே வந்து செம்ம சூப்பராக இருந்துச்சு. இந்த ஷிப்பில் வந்து நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது, கெஃபே இருக்குது. நம்ம வந்து போய் ஸ்டே பண்ணுற மாதிரி ஹோட்டல்ஸ் ரூம்ஸும் இருக்குது. ஹோட்டல் ரூம்ஸில் நம்ம வந்து ஸ்டே பண்ணுறோன்னா பூல் யூஸ் பண்ணலாம். அப்பர் டெக் வரைக்கும் நம்மளை அலோவ் பண்ண மாட்டாங்க, நம்ம ஸ்டே பண்ணால் மட்டும்தான் அங்கே வரைக்கும் அலோவ் பண்ணுவாங்க. பட் ஆல்மோஸ்ட் நாங்கள் எல்லா இடத்துக்குமே போனோம். பார்ட்டி ஹால்ஸும் இருக்குது, லைசன்ஸ்டு தியேட்டரும் இருக்காங்க. ஸோ அது எல்லாமே நம்ம வந்து ஆன்லைனில் புக் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொரு டெக்லையும் ஒவ்வொன்று இருக்குது. இங்கே வந்து 215 ஹோட்டல் ரூம் சூட்ஸ் இருக்கு. ஸோ நாங்கள் போகிறப்ப வந்து அவ்வளவா யாருமே இல்லாதனால ரொம்பவே வந்து ஃப்ரீயாக நாங்கள் வந்து என்ஜாய் பண்ண முடிஞ்சது.
கசினோ இருந்தது, பட் வந்து அது ஆப்ரேட்டிங்கில் இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல, இல்லை டிஸ்பிளேக்காக வச்சுருக்காங்களான்னு எனக்கு வந்து சரியான இன்ஃபர்மேஷன் தெரியலை. அடுத்ததான் வந்து இந்த லைசன்ஸ்டு தியேட்டருக்குள்ளே போனோம். ரொம்பவே புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது அந்த தியேட்டருக்குள்ளே போகிறப்போ. அங்கே இருந்தவங்களுமே வந்து ரொம்ப கைண்டாக இருந்தாங்க. Where you come from? India. You want? Is it me you're looking for? Yes, you can come. ஆக்சுவலி அப்போ தான் ஒரு ப்ளே முடிஞ்சிருந்தது. இருந்தாலும் அவங்க உள்ளார வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களை வீடியோலாம் எடுக்க அலோவ் பண்ணாங்க. நார்மல் டைம்ஸில் அலோவ் பண்ணுவாங்களா அப்படின்னு தெரியல. நம்ம இந்த தியேட்டருக்குள்ளே போகணும்னா நம்ம டிக்கெட் எடுத்து தான் போகணுமான்னு தெரியல. பட் ஒன் ஆஃப் த வேர்ல்டு பெஸ்ட் தியேட்டர் அப்படின்னு அங்கே இருந்தவங்க சொன்னாங்க. ஸோ இங்கேருந்து நம்ம வந்து சிட்டி வியூ பண்ணலாம். இங்கேருந்து நமக்கு அந்த பர்துபாய் தெய்ரா ரோடு வந்து தெரியும். அடுத்த டெக்குக்கு நாங்கள் போயிருந்தோம். இது குயின் வந்து முன்னாடி வந்து பர்சனலாக அவங்களுமே வந்து இது யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஷிப்பை. ஸோ நம்ம போகிற வழி எல்லாமே வந்து அந்த ஷிப்போட ஹிஸ்ட்ரி எல்லாமே இருந்தது. ரொம்ப க்ளீனாக, எவ்வளோ வருஷம் பழசாக இருந்தாலும் அந்த பழைய அந்த ஸ்மெல் எதுவுமே இல்லை. நம்ம ஷிப்பு உள்ளார இருக்கிறப்போ நமக்கு ஏதோ ஒரு பில்டிங்குள்ளே இருக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீலிங் இருக்குது. லோயர் லெவல் போகிறப்போ வந்து நமக்கு அந்த வாட்டர் சவுண்டு கேட்குது. மற்றபடி நம்ம வந்து ஒரு பில்டிங்குள்ளே இருக்கிற மாதிரி, ஒரு மால்குள்ளே இருக்கிற மாதிரி அந்த மாதிரி தான் ஒரு ஃபீலிங் இருக்குது. நாம் இப்போ பார்க்குறது ஒரு இன்டோர் ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுற மாதிரி ஒரு இடம், ஒரு பார்ட்டி ஹால்னு கூட சொல்லலாம். ஸோ இங்கே ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 50 பேர்கிட்ட வந்து இருக்கிற மாதிரி ஒரு பார்ட்டி ஹால் இருந்தது. இதே மாதிரி இன்னொரு சைடில் இன்னொரு பார்ட்டி ஹால் இருந்தது. ஸோ இதற்கான பஃபே ஸ்பேஸ் வந்து தனியாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் போகிறப்போ முன்னாடி ஏதாவது பார்ட்டி முடிஞ்சிருக்குமான்னு தெரியல. ஸோ அந்த செட்டிங் அப்படியே இருந்தது. ஸோ இதில் அப்படியே பின்னாடி பக்கம் நடந்தோன்னா பேக் ஸ்டேஜ் மாதிரி இருக்குது. மேபி சாப்பாடு எல்லாமே இங்கே கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பஃபேக்கு எடுத்துகிட்டு போவாங்களா என்னன்னு தெரியல. இதுக்கு பின்னாடி ஒரு யாச் கிளப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருந்துச்சு. ஸோ போகிற வழியில் போஸ்ட் பாக்ஸ் மாதிரியே வந்து அங்கே செட் பண்ணியிருந்தாங்க. அந்த காலத்துலலாம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி. நாங்கள் போகிறப்ப இங்கே இருக்கிற லோக்கல் எமிராட்டியோட வெட்டிங் ரிசப்ஷன் நடந்துட்டு இருந்தது. லேடிஸ் ஒன்லி அப்படின்னு இருந்தது. பட் ப்ரைவேட் பார்ட்டினால நம்ம அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நாங்கள் அந்த பக்கம் போகலை. ஸோ அப்படியே நம்ம நடந்து வந்தோன்னா இங்கே ஒரு கெஃபே இருக்குது. போனாலுமே எந்த டெக் போனாலுமே அந்த ஷிப்போட இன்ஃபர்மேஷன் எப்போவுமே இருக்குது, எமர்ஜென்சியில் எக்ஸிட் ஆகிற மாதிரி. நம்ம இப்போ போகிறது வந்து குயின்ஸ் ரூம். ஸோ இது உள்ளார வந்து நமக்கு ஒரு ஹோட்டல் இருந்தது. தி லிடோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஹோட்டல் இருந்தது. ஸோ இதோட பேக் சைடு வந்து அப்சர்வேஷன் ஏரியா அந்த மாதிரி வந்து ஒரு இடம் இருந்தது. ஸோ இது வந்து மேபி அவுட்டோர் கேதரிங்ஸ், அவுட்டோர் பார்ட்டி அந்த மாதிரி இடம்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இந்த மாதிரி பார்ட்டிஸ் எல்லாமே வந்து நம்ம புக் பண்ணணும்னா அவங்களுடைய வெப்சைட்டில் போய் நம்ம வந்து புக் பண்ணிக்கலாம். ஹெரிட்டேஜ் டூரும் இருக்குது அங்கே, நம்ம முன்னாடியே புக் பண்ணுற மாதிரி இருக்கும். கீழேயுமே ஒரு கெஃபே மாதிரி
இருந்தது. பட் நாங்கள் போகிறப்ப வந்து அது ஆப்ரேஷனில் இல்லை. ஸோ திரும்பியும் நம்ம இந்த வழியாக வந்து இந்த லிடோ அந்த ஹோட்டலுக்கு நம்ம போக போகிறோம். ஏற்கனவே வந்து மத்தியானம் நல்லா ஹெவியாக சாப்பிட்டனால கொஞ்சம் ஜூஸ் மாதிரி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஜூஸ் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் எல்லாரும். ப்ரைஸுமே வந்து ரீசனபிளாக தான் இருந்தது, ரொம்ப எக்ஸ்பென்சிவாலாம் இல்லை. அந்த என்வாயன்மெண்ட்டே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இன்னொரு நாள் கண்டிப்பாக நாங்கள் வரணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கிறோம். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ போர் அடிக்காமல் இருக்கும்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.